வெல்கம் டு கோல்டன் சேனல். வாங்க இன்றைய செய்திகளை சில நிமிடங்களில் பார்க்கலாம். நீட் ஆய்வுக்குழு பற்றிய பாஜகவின் மனு தள்ளுபடி. சென்னை ஐகோர்ட் நீட் பாதிப்புகள் குறித்து குழு அமைத்த அரசின் இந்த அறிவிப்பாணை சுப்ரீம் கோர்ட் உத்தரவுக்கு எதிரானதும் அல்ல, மத்திய அரசு சட்டங்களுக்கு எதிராகவும் இல்லை. அரசு பள்ளி மாணவர்கள், பின்தங்கிய மாணவர்களுக்கு நீட் தேர்வு காரணமாக ஏற்படும் தாக்கம் குறித்து ஆய்வு செய்ய மட்டுமே குழு அமைக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளதை தவிர வேறு ஏதும் கூறப்படவில்லை. குழு ஏதேனும் ஆதாரங்கள் கிடைத்தால் அதை பயன்படுத்தி பின்தங்கிய மாணவர்களும் மருத்துவ மாணவர் சேர்க்கை பெறும் வகையில் மத்திய அரசிடம் மாணவர் சேர்க்கை நடைமுறையை மாற்றியமைக்க கோரலாம். அதேபோல நீட் தேர்வில் பங்கேற்கும் வகையில் பள்ளி பாடத்திட்டத்தின் தரம் உயர்த்தப்படலாம். குழு நியமனம் என்பது வீண் செலவு என கூற முடியாது. மக்கள் கருத்து கேட்பது தொடர்பான கொள்கை முடிவில் நீதிமன்றம் தலையிட முடியாது. மாணவர் சேர்க்கைக்கான நடைமுறையை தடுக்கும் வகையில் மாநில அரசு தனது அதிகார வரம்பை மீறவில்லை. தமிழக அரசு அமைத்த குழுவிற்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவித்து மனுவை தள்ளுபடி செய்தனர். நீட் தேர்வின் தாக்கம். இன்று அறிக்கை தாக்கல் செய்யும் நீதிபதி ஏ.கே. ராஜன் குழு நீட் தேர்வின் தாக்கம் குறித்து ஆராய்ந்து அது தொடர்பான அறிக்கையை தமிழக அரசுக்கு தெரிவிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ.கே. ராஜன் தலைமையில் 9 பேர் கொண்ட குழுவை முதலமைச்சர் அறிவித்தார். அதன்படி அந்த குழுவினர் நீட் தேர்வின் தாக்கம் குறித்து புள்ளி விவரங்களின் அடிப்படையில் ஆராய்ந்து வந்தனர். இது தவிர பொதுமக்களிடமிருந்தும் நீட் தேர்வின் தாக்கம் தொடர்பான கருத்துக்களை கேட்டு பெற்றனர். இதையடுத்து நீதிபதி ஏ.கே. ராஜன் தலைமையிலான குழுவினர் தயாரித்து வைத்திருக்கும் அறிக்கையை இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்தித்து வழங்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தேவை 1 கோடி தடுப்பூசி. பிரதமருக்கு முதல்வர் கடிதம். தமிழகத்திற்கு 1 கோடி கொரோனா தடுப்பூசிகளை சிறப்பு ஒதுக்கீடாக வழங்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதல்வர் கடிதம் எழுதியுள்ளார். நடிகர் விஜய்க்கு 1 லட்சம் அபராதம் விதித்தது சென்னை ஐகோர்ட். இங்கிலாந்தில் இருந்து இறக்குமதி செய்த ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு நுழைவு வரி விதிக்க தடை கோரி நடிகர் விஜய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்ட நீதிமன்றம் நடிகர் விஜய்க்கு 1 லட்சம் அபராதம் விதித்தது. 1 லட்சம் அபராதத்தை முதல்வரின் பொது நிவாரண நிதிக்கு 2 வாரத்தில் செலுத்த வேண்டும் என நடிகர் விஜய்க்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மாத இறுதியில் பட்ஜெட் தாக்கல். முதலமைச்சர் பட்ஜெட்டில் என்னென்ன திட்டங்களை அறிவிக்கலாம், புதிய திட்டங்களை அறிவிக்க எவ்வளவு நிதி தேவைப்படும், தற்போது துறையில் நடந்து வரும் பணிகள் எந்த அளவுக்கு நடைபெற்றுள்ளன, இன்னும் என்னென்ன மக்கள் நல பணிகள் செய்யலாம் என்பது குறித்து முதலமைச்சர் விரிவாக ஆலோசித்து வருகிறார். பட்ஜெட் தொடர்பான ஆலோசனைகள் முடிந்ததும் இந்த மாத இறுதியில் சட்டசபையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் முதலாக கொரோனா பாதித்த கேரள மாணவிக்கு மீண்டும் பாதிப்பு. இந்தியாவில் முதலாக கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருந்த பெண்ணுக்கு 1.5 வருடத்துக்கு பிறகு தற்போது 2வது முறையாக கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவருக்கு ஆன்டிஜென் சோதனையில் நெகட்டிவ் என்றும் RT-PCR சோதனையில் பாசிட்டிவ் என்றும் வந்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. அறிகுறிகளற்ற கொரோனாவே அவருக்கு இருப்பதால் தற்போது அவருக்கு வீட்டு தனிமை பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் நலமுடன் இருப்பதாகவும் திருச்சூர் மாவட்ட மருத்துவர் ரீனா அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நேற்று கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 2505. சிகிச்சை பெற்று வீடு திரும்பிகளின் எண்ணிக்கை 3058. கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 48. ஆகஸ்ட் மாதம் பள்ளிகள் திறப்பு. தயாராகும் தமிழ்நாடு அரசு. தமிழ்நாட்டில் கொரோனா தினசரி பாதிப்பு 36,000 என்ற அளவிலிருந்து 2500 என்ற அளவுக்கு குறைந்துள்ளது. ஒவ்வொரு நாளும் இதில் சரிவு ஏற்பட்டு வரும் நிலையில் விரைவில் பள்ளிகளை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுப்பெற்று வருகின்றன. இந்நிலையில் பள்ளிகளை திறப்பது தொடர்பாக கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி பெற்றோர், கல்வியாளர்கள், ஆசிரியர்கள், பள்ளி நிர்வாகிகள் உள்ளிட்டோரிடம் கருத்து கேட்க பள்ளிக்கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது. சூரியனில் வீசும் புயலால் பூமியின் தொலைத்தொடர்பு பாதிக்கப்பட வாய்ப்பு என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் ஒரு சூரிய புயல் பூமியை நோக்கி வரும் என்றும் இது பூமியின் காந்தப்புலத்தை தாக்கும் என நாசா விஞ்ஞானிகள் அறிவித்துள்ளனர். மிகப்பெரிய சூரிய புயல் பூமியின் மேல்வெளி மண்டலத்தில் இயங்கும் செயற்கைக்கோள்களை தாக்கும். இது GPS, மொபைல் போன் சிக்னல்கள் மற்றும் செயற்கைக்கோள்களை தாக்கும். உலகின் சில பகுதிகளில் மின் அமைப்புகளையும் பாதிக்கும் வாய்ப்பு உள்ளது. வலுவான காற்று பூமியின் காந்த மண்டலத்தில் புவி காந்த புயலை தூண்டக்கூடும் என்று நிபுணர்கள் அஞ்சுகின்றனர். அணை நீர் நிலவரம். பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 93.84 அடி. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 72.21 அடி. இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். பெட்ரோல் ₹101.92, டீசல் ₹94.24 விற்கப்படுகிறது. தங்கம் விலை நிலவரம். 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் ₹4,518, 1 சவரன் ₹36,144 விற்கப்படுகிறது. வெள்ளி 1 கிராம் ₹74.30, வெள்ளி 10 கிராம் ₹743 விற்கப்படுகிறது. Thanks for watching. Subscribe Golden Channel. Click the bell button.